வணக்கம் தீபிகா. அதாவது சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று தாய்லாந்து நாட்டுக்கு தலைநகர் பாங்காக் செல்லும் தாய் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் புறப்பட தயாராகி கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளின் உடைமைகளை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்து பயணிகளின் விமானத்திற்குள் அனுப்பி கொண்டிருந்தனர். இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த எல்வீரா அம்ரோசி என்ற 36 வயது இளம்பெண் தனது 2 குழந்தைகளுடன் இந்த விமானத்தில் தாய்லாந்து வழியாக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு செல்வதற்காக வந்திருந்தார். பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு இளம்பெண்ணை கைப்பை ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்த போது அதில் வெடிகுண்டு இருப்பதற்கான அபாய எச்சரிக்கை ஒலித்தது. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த கைப்பையை தனியே எடுத்து வைத்து பெண் பயணியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பெண் பயணி அந்த பையில் அபாயகரமான பொருட்கள் எதுவும் இல்லை என்று கூறியுள்ளார். இதனால் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த கைப்பையை திறந்து பார்த்து பரிசோதித்தனர். அதனுள் 7.67 mm ரக துப்பாக்கி குண்டு ஒன்று லைவாக இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். இதையடுத்து சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பிலிப்பைன்ஸ் இளம்பெண் மற்றும் அவரின் 2 குழந்தைகளின் விமான பயணங்களை ரத்து செய்தனர். அதோடு பாதுகாப்பு அதிகாரிகள் மேலும் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அந்த பெண் இந்த துப்பாக்கி குண்டை பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த ஒரு பொருட்காட்சியில் விலை கொடுத்து வாங்கியதாகவும் அந்த நாட்டில் அடிக்கடி இதே போல் பொருட்காட்சிகள் நடத்தி பழைய துப்பாக்கிகள், குண்டுகள், ட்ரோன் போன்றவைகள் விற்பனை செய்வது வழக்கம் என்றும் அதில் தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம் என்பதால் அந்த குண்டை நான் வாங்கினேன் என தெரிவித்தார். மேலும் இந்த குண்டை பிலிப்பைன்ஸில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வரும்போது இதே கைப்பையில் வைத்து எடுத்து வந்ததாகவும் அப்போது யாரும் இதை தடுக்கவில்லை என்று கூறினார். ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டு இளம்பெண் விளக்கத்தை பாதுகாப்பு அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையடுத்து அந்த இளம்பெண்ணையும் அவரிடம் இருந்த கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி குண்டையும் பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை விமான நிலைய போலீசிலும் ஒப்படைத்தனர். போலீசார் தொடர்ந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிலிப்பைன்ஸ் நாட்டு இளம்பெண் விமானத்தில் பயணம் செய்ய வந்தபோது அவருடைய கைப்பையில் இருந்த துப்பாக்கி குண்டு பறிமுதல் செய்யப்பட்டு இளம்பெண்ணின் விமான பயணம் ரத்து செய்யப்பட்டு மேல் நடவடிக்கையாக சென்னை விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.